இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த புனித யாருன்னா, புனித அல்ஃபோன்சா அம்மா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்களோட இயற்பெயர் அவங்க வந்து 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இவங்களோட இயற்பெயர் வந்து அன்னா முட்டத்து படத்து அப்படின்னு சொல்லக்கூடியது. இவர்களுடைய தாய் தந்தையருக்கு வந்து ரொம்ப பக்தி வாய்ந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க வந்து கேரளால உடம்பலூர்ன்ற ஊர்ல வந்து பிறக்குறாங்க. ரொம்ப ஒரு அந்த ஊரே வந்து ரொம்ப பெரிய ஊரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஊரா கருதப்படுது. இவங்க தந்தை பேரு ஜோசப் ஆக்சுவலி தாய் பேர் மேரி. இவங்களுக்கு வந்து 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1910ஆம் தேதி ஞானஸ்தானம் கொடுக்கப்படுது. இவங்கள வந்து அன்னக்குட்டி, அன்னக்குட்டின்னு ரொம்ப செல்லமா வந்து கூப்பிட்டுட்டுருக்காங்க. இந்த நேரத்தில இவங்களோட சின்ன வயசுலயே இவங்க அம்மா இறந்துடுறாங்க. அந்த வேதனையோட வந்து அவங்க படிச்சுட்டுருக்காங்க. அவங்க அப்பா தான் அவங்கள படிக்க வச்சுட்டுருக்காரு. அவங்க ஆன்டி அதாவது அவங்களுடைய அ அ அத்தையும் ஃபாஸ்டர் மதர்ன்னு சொல்லக்கூடியது வந்து அவங்க அப்பா வந்து மேபி 2வது மேரேஜ் பண்ணியிருக்கலாம். அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்டர் மதர் வந்து இவங்கள பார்த்துக்கிறாங்க. இவங்க வந்து ஸ்கூல்ல போறாங்க. இவங்க ஸ்கூல்ல ரொம்ப அமைதியான ஒரு பெண்மணி. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பலவிதமான கஷ்டங்கள், வேதனைகள், அப்புறம் வந்து நோய்களால் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறவங்க இவங்க. இந்த மாரி வேதனையோட இருக்கும்போது ஒரு முறை வந்து இவங்களுக்கு குழந்தை தெரசம்மாவோட காட்சி ஏற்படுது. அந்த காட்சியில அவங்க ஆண்டவருக்கு அவங்க எவ்வளோ உண்மையா இருந்தாங்கன்றத பத்தி வந்து இவங்களுக்கு வெளிப்படுத்துறாங்க. அந்த காட்சிய கண்டதுக்கு அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு உணர்வு ஏற்படுது. என்னன்னா, நான் கடவுளின் மணப்பெண். நான் கடவுளுக்கு மட்டும் தான் என்னோட கற்பு. என்னோட வாழ்க்கை முழுசுமே. வேற யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்க. இந்த நேரத்தில வந்து அவங்க தாய் இல்லாதனால அவங்க தந்தை சீக்கிரமா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சு நெறைய திருமண ஏற்பாடுகள பண்றாரு. ஆனா, இவங்க அத எல்லாத்தையும் பொறுமையா வந்து நிராகரிச்சுட்டே வராங்க. ஃபைனலா வந்து பிரான்சிஸ்கன் கிளாரிஸ்ட் சிஸ்டர்ஸோட சபையில வந்து இவங்க போய் சேர்றாங்க. சேர்ந்து அங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வேலை செஞ்சுட்டுருக்காங்க. ஒரு தடவ வந்து இவங்களோட கால் வந்து எரிஞ்சிடுது. ஒரு ஒரு அ சின்ன நெருப்பு குழியில பட்டு, அந்த நெருப்பு குழியினோட காயத்தினால வந்து அவங்க அம்மா வந்து சீக்கிரமா வந்து இவங்களுக்கு அந்த காயம்லாம் இருக்கிறதுனால மேரேஜ் ஆகாதுன்றதுனால சீக்கிரம் மேரேஜ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஏன்னா வந்து இவங்க அத ஒத்துக்கல. ஃபைனலா சிஸ்டர் ஆயிடுறாங்க. சிஸ்டர் ஆயிட்டு இவங்க கோட்டயம்ல இருக்கிற கிளாரிஸ் கான்வென்ட்ல இருந்துட்டு, அங்க இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு வந்து டீச்சரா வேலை செஞ்சுட்டுருக்காங்க. ரொம்ப பொறுமையான ஒரு சிஸ்டர். ரொம்ப வந்து ஒரு ஆ அமைதியானவங்க. ரொம்ப வந்து ஒரு ஆ பொறுமையானவங்க இவங்க. அல்ஃபோன்ஸ் லிகோரி மேல வந்து இவங்களுக்கு ரொம்ப பற்று. அதனால தான் இவங்க பேர வந்து இவங்க சிஸ்டர் ஆகும்போது அல்ஃபோன்சான்னு சொல்லி சூஸ் பண்றாங்க. பிகாஸ் ஆஃப் அல்ஃபோன்ஸ் லிகோரி. ஆ அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு மிக சிறந்த வந்து ஆசிரியையா வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனா, இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஏற்படக்கூடிய சில உடல் உபாதைகள், அவங்கள வந்து அப்படியே வளர்த்துக்கிட்டே போய் பல விதமான கஷ்டங்கள்ல வந்து அவங்க அடிபட்டு, அவங்க நெறைய உடல்நல பாதிக்கப்பட்டு, ஆ அ அடிக்கடி வந்து நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாரி அங்க குரியகோஸ்ன்ற ஒரு ஒரு குரு இருந்தாரு. அவர் மேலயும் வந்து இவங்களுக்கு ரொம்ப பக்தியா இருந்துன்ருக்கு. இந்த நேரத்தில வந்து அவங்க நிமோனியாவால பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் அம்னீஷியாவால பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் வந்து கேஸ்ட்ரோடெனியஸ்னால பாதிக்கப்படுறாங்க. லிவர் இஷ்யூஸ்ல பாதிக்கப்படுறாங்க. இந்த மாரி பலவிதமான கஷ்டங்கள பாதிக்கப்பட்டு, பலவிதமான சிரமங்கள படுறாங்க. ஆனா, அந்த சிரமங்களெல்லாம் வெளிக்காட்டாம சிரிச்ச முகத்தோடயே அவங்க பணிய செஞ்சுட்ருக்காங்க. இந்த உடல்நல பாதிப்பின் காரணமாக இவங்க வந்து ஆ 1946ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி தனது 35வது வயசுல வந்து காலமாகுறாங்க. இவங்க வந்து இந்தியாவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் புனிதை. இந்த புனிதைக்கு அப்புறம் தான் வந்து நெறைய புனிதர்கள் வராங்க. கேரளாலேருந்து முதல் புனிதை. இவங்கள அன்னக்குட்டின்னு சொல்லி செல்லமா கூப்பிடுவாங்க. வாழ்க்கையே வந்து துன்பங்கள அனுபவிக்கிறது தான் வந்து நம்ம கடவுளுக்கு செய்ற ஒரு பணின்னு வந்து தன்னை அர்ப்பணிச்சவங்க. இந்த மதர் தெரே சாரி குழந்தை தெரேசா அம்மாவோட அந்த விஷன் வந்து இவங்க வாழ்க்கையே மாத்தி அமைச்சு, இவங்க சிஸ்டர் ஆவறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. அதேமாரி இவங்க இறந்ததுலருந்தே வந்து நெறைய புதுமைகள், விதவிதமான புதுமைகள் நடக்குது. இந்த புதுமைகள் காரணமா தான் இவங்க வந்து சீக்கிரமா புனிதராகுறாங்க. இவங்கள போப் ஜான் பால் தான் வந்து அருளாளர் ஆக்குறாரு. அம் அ நம்ம பெனடிக்ட் 16 போப்பாண்டவர் வந்து அவர்களுக்கு வந்து புனிதர் பட்டம் குடுக்குறாரு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு மகா எளிமையான ஒரு புனிதர் நம்ம கூட வாழ்ந்த ஒருத்தவங்க, நம்ம நாட்ல வாழ்ந்த ஒருத்தவங்க. இவங்களெல்லாம் பார்த்து நாமளும் அதே மாரி நிலையில உயரணுன்றதுக்காக வந்து
முயற்சி பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட்.